ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? ஏன் கைஸ் யாருமே வீடியோ வந்து ஒரு 100-200 கூட தாண்ட மாட்டேங்குது. எனக்கு வீடியோ போடுறதுக்கே ஒரு மாதிரியாகவே இருக்குது. 100 கூட தாண்ட மாட்டேங்குது. முந்தியாவது ஒரு 150-200 தொட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 100 கூட தாண்ட மாட்டேங்குது. என்ன இதுன்னு எனக்கும் தெரியலைங்க. சரிங்களா? ஸோ இதயம் சீரியல் யாருமே நீ பார்க்குறதே விட்டுட்டிங்களா? பார்க்காமையே விட்டுட்டிங்களா? இல்லை பார்க்குறீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ரிவ்யூ நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்லுவீங்க. ஒரு 2-3 பேர் தான் அடிக்கடி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. மற்ற சில பேரில் யாருமே பண்ணுறதே இல்லை. ஸோ வீடியோ வந்து யாருமே ஷேர் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? திலகா பாட்டி வந்து நான் சொல்கிறதுல கூமுட்டைன்னு நான் சொன்னதில் தப்பே இல்லைன்னு இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ரெண்டுமே கூமுட்டை தான். மீனாவும் ஒரு கூமுட்டை, அந்த அம்மாவும் ஒரு கூமுட்டை, இந்த பாரதியும் ஒரு கூமுட்டை. ஆக மொத்தம் இதயம் சீரியலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூமுட்டைகளை தூக்கி போட்டு நடிக்க வச்சுருக்காங்க. வீடியோ எடுக்கிறது அதை ரெக்கார்டு பட்டன் அமுக்காமல் கூட வீடியோ எடுப்பாங்க. அப்படி என்னையா உங்களுக்கெல்லாம் கேர்லெஸ்ஸு? ரெக்கார்ட் பட்டனா? அது மட்டும் இல்லை, இந்த மீனாவுக்கும் மீனாவோட அம்மாவுக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது சுதாகருக்கும் மித்ராவுக்கும் ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே தான் இவ வந்து ஆதியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான்ற விஷயம் இவங்க 2 பேர்த்துக்குமே இன்னும் தெரியல. ஸோ அதையாவது தெரிய வைக்கிற மாதிரியாவது எடுக்கலாம்ல சீன்ஸு. அதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த திலகாமா எப்போ பார்த்தாலும் பாரதி பாட்டி பின்னாடியே சுற்றி அவங்களே வீடியோ எடுக்கிறதுக்கு பதிலாக மித்ராவை கண்காணிக்கணும். மித்ராவையும் சுதாகரையும் கண்காணிச்சா உண்மை தெரிஞ்சிடும் அந்த திலகா பாட்டிக்கு. அப்புறம் திலகா பாட்டியே வச்சு செஞ்சிடும் எல்லாத்தையும். ஏன்னா அந்தம்மா இருக்க வாய் சவுடாலுக்கு நல்லாவே வச்சு செஞ்சிடும் எல்லாத்தையும். மருமகன் கூட பார்க்காது, அவள் மித்ரான் கூட பார்க்க மாட்டா. எல்லாத்தையும் போட்டு அந்த அம்மா வச்சு செஞ்சிடும். சரியா? அது வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி இப்போ அந்த சீரியலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் அதுதான் வந்து ஒரு மெயின் கேரக்டராக வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்ற எனக்கு தோணுது. ஏன்னா வீடியோ வந்து சுதாகர்கிட்ட கொண்டு போய் காமிக்கல, மாமன் படம் ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அந்த சுதாகரும் மித்ராவும் அவங்க அந்த மீனாவையும் அவங்க அம்மாவையும் பிடிச்சி திட்டுறாங்க. திட்டும்போது அந்த அம்மா என்ன சொல்லுது? இதுதான் எனக்கு லாஸ்ட் டைம், நீ அடுத்த தடவை நான் கரெக்டாக வீடியோ எடுத்து நான் ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக மித்ராவையும் சுதாகரையும் கண்காணித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் இந்த உண்மை, அதாவது ஆதிக்கு கல்யாணங்கிற உண்மை, சரி கல்யாணம் ஆன உண்மை வந்து மித்ராவுக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் திலகா பாட்டிக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சால் தான் எங்கிட்டாவது ஒரு சைடாக உண்மை உடையும். இல்லாட்டினா இப்படியே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டின மாதிரியே 3 பேர் லண்டன்லேருந்து வேறு வந்து இறங்கியிருக்காங்க. அந்த அம்மா என்ன தாட் போட்டுன்னு லண்டன்லேருந்து வந்தங்காட்டியும் ஒரே இங்கிலீஷ் ஸ்பீச். சரியா? ஒரே இங்கிலீஷ் ஸ்பீச்சாக பீஸுது. அப்புறம் யார் அந்த நந்தினி கிட்ட வேறு நேற்று மித்ரா வந்து பாரதியை பற்றி சொல்லியிருப்பா இல்லையா? உடனே வேலைக்காரி மாதிரி நடந்துக்கணும், இப்படி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாரதியை வச்சு செய்கிறாங்க. இதை தவளை வந்து ஓர சைடில் நின்று பார்த்துட்டு, அண்ணியை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கெல்லாம் சீக்கிரம் எப்போ தான் ஒரு முடிவு காலம் வரும்னு தெரியல, இந்த அண்ணன் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரில, தூங்கிட்டு இருக்காரா முழிச்சிட்டு இருக்காரான்னு தெரில, எப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும், அண்ணியை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அவன் புலம்பிகிட்டு போகிறான். அப்புறம் என்ன நடக்குது? அப்புறம் நான் தான் சொன்னேன்ல கைஸ், நேற்று கண்ணாடி பாட்டி பேச ஊன்னு கேட்டுட்டு கடைசியில் அவளுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பேசுவான்னு நான் சொன்னேன்னா இல்லையா? கடைசியில் அதே மாதிரி தான் அவள் பேசுகிறாள். என்ன பேசுகிறா? பாட்டி, இதை பற்றி நான் நிறைய தடவை பேசிட்டேன், மறுபடியும் என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் ஆதிக்கிட்ட போயெல்லாம் எதுவுமே பேச முடியாது, அவரை வந்து என்னை வந்து வேண்டான்னு சொல்லி நினைவலைகளை அழிச்சிட்டு போனவர், அவர்கிட்ட போய் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்குறோம், அவர் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் கூட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி இவளும் ஒரு பாயிண்டில் நிற்கிறாள். அப்புறம் பாட்டி இருந்துட்டு, நான் எத்தனை சொன்னாலும் நீ கேட்கவும் மாட்டேன், உனக்கு என்ன தோணுது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் பாட்டியும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. கைஸ், எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கைஸ், அதாவது நீ ஆதிக்கிட்ட போய் உண்மையை சொல்ல மாட்டேன், சரி ஓகேட, அந்த வீட்டில் நீ இவ்வளோ அவமானப்படுறது உனக்கு தேவையா? ஒன்றும் நைட்டோட நைட்டாக ஆதிக்கு தெரியாமல் யாருக்கு தெரியாமல் குழந்தைங்களையும் அந்த பாட்டியும் கூப்பிட்டு எங்கேயாவது வேறு ஊருக்காவது போயிடணும், இல்லை உன்னோட சொந்த ஊருக்கு காஞ்சிபுரத்துக்காவது போகணும்.
அதுவும் நீ செய்ய மாட்ட. அங்கேயே இருந்து அவமானப்படுவ. எல்லா அப்புறம் வந்து எல்லோரும் வந்து உன்னை பார்த்து இறக்கப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும், உன்னை பார்த்து பாவப்படணும். எங்களுக்கு அந்த பாவம்லாம் இல்லைப்பா. சரியா? நீ எத்தனை அழுதாலும் எத்தனை அடி வாங்கினாலும் எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லைப்பா. சரியா பாரதி? அதனால் நீ நல்லா அழு. இன்னும் கிச்சனில் உட்காந்து கூட அழு. சரியா? மித்ரா கழுத்தில் ஆதி தாலியை கட்டிட்டு போவான், டாட்டா காமிச்சிட்டு நீ உட்காந்து அழுதுகிட்டே இரு. சரியா? அப்புறம் அப்புறம் ஈவெண்ட் மேனேஜர்னு சொல்லி ஒருத்தன் வர்றான். அதை வந்து அவனை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கு இந்த கண்ணாடி பாட்டி. அதான் தேவையில்லாதவங்கிட்டெல்லாம் வாயை திறந்து பேசுங்க. தேவை இருக்கிறவங்கிட்ட போய் வாயை திறந்து பேசினா தான் நல்லா இருக்குமே. அதைத்தான் செய்ய மாட்டிங்களே. இந்த டேரக்டர் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானே நீங்கள் செய்வீங்க. அதானே உண்மை. டேரக்டர் சார் உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து யோசிங்க சார். சீக்கிரம் இந்த நாடகத்துக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க சார். முடியல சார் எங்களால். அப்புறம் அந்த ஈவெண்ட் மேனேஜரை போட்டு கலாய்க்குது. அப்புறம் பார்த்தா பாரதி வந்தோடனே இவளுக்கு நம்ம நல்லது செய்யணும் பார்த்தோம்னா இவன் நம்மளையே விரட்டிகிட்டே இருக்கிறான்னு சொல்லி அந்த அம்மா மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே போகுது. அப்புறம் மித்ராவை போய் கூப்பிட போகிறா. கூப்பிட போனோடனே அந்த அம்மா அவன் யார் அந்த லண்டன்காரங்க 3 பேரும் சேர்ந்து பாரதியை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. இதில் விக்கி வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஆனால் எல்லாம் ஒன்றும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்கி தான் மித்ரா கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. கைஸ் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நாடகத்தை பொறுத்தளவு எங்கிட்டு வேணாலும் சீன்ஸை மாற்றலாம். அதனால் நீங்கள் சொல்கிறபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? விக்கி கூட நந்தினி மித்ரா கழுத்தில் தாலி கட்டலாம். இங்கிட்டு இந்த அம்மா யார் திலகா அம்மா வேறு அவங்க அண்ணன் பையனுக்கு மித்ராவை பேசணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த இதயம் சீரியலில் கல்யாணத்தை மையமாக வச்சு தான் கதையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஒருவேளை இந்த கல்யாணத்தில் தான் இந்த சீரியலோட எண்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆனால் மித்ரா காலத்தில் யார் தாலி கட்ட போகிறா? திலகா நினைக்கிற அந்த அண்ணன் பையனா, இல்லை வந்திருக்கிற அத்தை பையன்ற பேரில் வந்திருக்கானே விக்கியா, அவன் கட்ட போகிறானா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மொத்தத்தில் ஆதி கட்ட மாட்டான், அது மட்டும் கன்ஃபார்ம். அப்படி இது மித்ரா காலத்தில் ஆதி தாலி கட்டிட்டானா இந்த நாடகம் நம்ம இவ்வளோ நாள் பார்த்து ரிவ்யூ பண்ணதுக்கு வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லாமல் அர்த்தமாகி போயிடும். நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகி போயிடும். அப்படி மட்டும் கதையை முடித்தாங்க அப்படின்னா. ஒருவேளை தாலி கட்ட போகும்போதாவது பாரதி வந்து நிறுத்துங்க, நீங்கள் தான் என் புருஷன்னு சொல்லி சொல்லுவாளா, இல்லை சொல்ல மாட்டாளா? அவள் தான் சொல்லிட்டாளே பாட்டிக்கிட்ட, என் உசுரே போனாலும் நான் உண்மையை வாயத்திறந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சரியா ஆசாத்தி, நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலே இரு. சரியா? நான் முடித்த முயலுக்கு நீ 3 காலனே இரு. அவன் ஆதி தான் நீ ஏதாவது ஸ்டெப் எடுத்து செய்யணும். ஏன்னா இவ வந்து ஒரு மசீர மாதிரி எனக்கு தெரியல கைஸ். சரியா? அந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் அவமானப்படுறதுக்கு பேசாமல் அந்த வீட்டை விட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு நீ போயிரு. பாட்டிக்கிட்ட இவ்வளோ வேக்கானம் பேசுகிறேல, என்ன பேசுகிறா? அந்த பாட்டி சொல்லுது, அந்த குழந்தைங்க அப்பா இல்லாமல் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல பாரதி, சீக்கிரம் போய் ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் ஆதிக்கிட்ட போய் சொல்ல மாட்டேன், வைக்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே இல்லாமல் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிரு. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இப்படிலாம் அவமானம் பண்ணு, உனக்கு ஒன்றும் தலையில் எழுதலையே. 5 வருஷம் குழந்தைங்கள வச்சுட்டு நல்லா தானே சந்தோஷமாக தானே இருந்த ஆதி இல்லாமல். இப்போ ஆதி வந்தோடனே உனக்கு வந்து கொம்பு முளைச்சிருச்சா? அந்த குழந்தைங்களையும் போட்டு பாடாப்படுத்திட்டு உன்னையும் போட்டு பாடாப்படுத்திட்டு ஏன் எங்களையும் போட்டு பாடாப்படுத்துறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ரொம்ப கேவலமாக இருக்குது சீரியல். அப்புறம் வேற என்ன, அந்த ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட வந்து என் பேத்தி என்னது என் மித்ராவோட கல்யாணம் அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இளவரசியாட்டம் பல்லக்கில் வந்து இறங்கணுமாம்மா அந்த அம்மணி. ஐயோ சாமி முடியல. அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறவளாம் இளவரசியாமா. அப்போ ஒரிஜினலாக புருஷன் கூட வாழ்கிறவளாம் என்ன கோமாளியா? இல்லை கோமாளியான்னு கேட்குறேன். அடுத்தவ புருஷன் மேலே ஆசைப்பட்டுட்டு ஒருத்தி உட்காந்துட்ருக்குறா. அது தப்பாக தெரியல. இந்த அம்மா இளவரசியாமா, இளவரசியாரி பல்லக்கில் வந்து இறங்கணுமாம்மா. ஏன் அந்த ராசகுமார் அந்த இளவரசி அம்மா காரில் ஏறாதோ, இல்லை நடந்து வராதோ? என்னமோ லண்டன்லேருந்து என்னமோ லண்டனே எழுதி கொடுத்த மாதிரிலே இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த 3 பேர் வந்து மித்ராவுக்கு. ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்புறம் வாகை சூடவான்னு சொல்லி புது சீரியல் ஒன்று வந்திருக்குது கைஸ். அது எனக்கு தெரிஞ்சு இதயம் சீரியல் முடிய போகுதா, இல்லை இதயம் சீரியல் முடிஞ்சு இந்த சீரியல் வரப்போகுதா, இல்லை நான் ஈவினிங் போடுற சீரியலில் ஏதாவது முடிய போகுதா அப்படிங்கிறது தெரியல. விரைவில் தான் போடுறாங்க வாகை சூடவா. அதில் ஹீரோயின் வந்து படிச்சிருப்பாளாட்டிருக்குது, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவனாட்டிருக்குது. ஸோ இது வந்து ஏதோ ஒரு சினிமா பேஸ்டு கதை மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம பார்த்துட்டோம்.
இதில் நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனா காணும் காலங்களில் நடிச்சிருப்பார் இல்லையா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்ல நல்ல டைப்பு. இப்போ 2-3 படம் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நடித்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டாளன்னு நினைக்கிறேன். அந்த பட்டாளத்தில் படம் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த படம். ஸோ அவர் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஓகே டன். வேறு என்ன, சரவணன் மீனாட்சி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க அந்த ப்ரிவியூ கீழே. ஓகே டன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த சீரியல் பார்க்கலாம். ஓகேவா? வேறு என்ன, அப்புறம் நம்ம என்னது காந்தாரா போடுறாங்க விரைவில்னு சொல்லி இப்போ தான் விளம்பரம் பார்த்தேன். காந்தாரா விரைவில் போடுறாங்க. என்னோடய ஃபேவரட் ஃபிலிம் கைஸ் காந்தாரா. சரி, நான் காந்தாராவை பற்றி நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் இதில் வந்து நான் ஒரு சில வார்த்தைகள் அந்த படத்தை பற்றி நான் இதிலேயே நான் சொல்லிடுறேன். நான் இதுக்குன்னு நான் தனியாக நான் வீடியோலாம் நான் போடலை. ஸோ என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, காந்தாரா அப்படிங்கிறது ஒரு சூப்பர் படம் கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு வந்து கடவுள், இறைவன், சாமி இந்த மாதிரி இதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து அந்த கடவுளை பற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்படியே தேட்டரில் உட்காந்து நான் படம் பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு கைஸ். இது நாள் வரைக்கும் நான் எந்த படம் பார்த்துருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் கூஸ் பம்ஸாக இருந்ததே இல்லைங்க. சரிங்களா? பாகுபலி பார்த்துருக்கேன். பாகுபலி கூட அதாவது செகண்ட் பார்ட் தான் ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் அதை விட கூஸ் பம்ஸாக இருந்தது வந்து இந்த காந்தாரா. நான் ஃபஸ்ட்டு காந்தாரா வந்துச்சு இல்லைங்களா, அதை நான் பார்க்கலைங்க. வீட்டில் தான் பார்த்தாங்க. அந்த லாஸ்ட்டு சீன் மட்டும் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார். அப்புறம் தான் சரின்ட்டு எனக்கு இதை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் த லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி காந்தாரா ரிலீஸ் ஆன உடனே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போய் பார்க்க போனோம். உண்மையிலே என்ன சொல்கிறேன், என்னன்னே தெரில கைஸ். சீட்லேருந்து அப்படியே நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன் கைஸ். அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது, அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. அது வார்த்தைகளே இல்லை கைஸ். அந்த படத்தை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸான ஒரு படம் வந்து காந்தாரா. எஸ்பெஷலி ரிஷப் ஷெட்டி சாரோட நடிப்பு இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர், வேறு லெவல் அப்படி இருந்தது. என்ன ஒரு நடிப்புடா சாமி. சூப்பர் வேறு லெவல். அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சுருளி அப்படின்ற அந்த சாமியை கொண்டு வந்து காமிச்சிருப்பாரு பாருங்க, வேறு லெவல். அப்புறம் இப்போ இருக்கிற சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படின்னா வெறும் பாட்டு பாடுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, ஹீரோ கூட உட்காந்து பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டே தான் வந்துகிட்டே தான் இருக்கும். ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட கதாபாத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழைய படங்களில் இருக்கும். புரியுதுங்களா? பழைய படங்கள்லாம் ஹீரோயினுக்குனே தனியாக ஒரு கதை வச்சுருப்பாங்க. சரியா? ஹீரோவுக்கு தனியாக கடைசியில் சப்போர்ட் பண்ணுறவளாகவும் ஹீரோயின் வருவாள். இப்போ இருக்கிற நிறையா படங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு சில படங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படி தான் இருக்குது. ஹீரோயின்னா பாட்டு பாடுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, ஹீரோ கூட சேர்ந்து உட்காந்து பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி இதுதான் இருக்கிற ஒழிய ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்து கில்லியாக கடைசியில் காமிச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அங்கே நிற்கிது படம். சூப்பர். அதாவது ஹீரோயினுக்கும் இல்லாமல் வில்லிக்கும் இல்லாமல் 2 கதாபாத்திரத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிது படம். ஸோ வேறு லெவலு காந்தாரா. நான் இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். காந்தாராவை பற்றி நான் தனியாக வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதை வந்து நான் இந்த இதுலேயே நான் பேசிட்டேன். சூப்பர் படம் கைஸ். நீ அடுத்து காந்தாரா 3 வந்தால் கூட நான் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்ப்பா. சரியா? ஏன்னா நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ரொம்ப சூப்பர் படம் கைஸ். கூஸ் பம்ஸான படம் வந்து காந்தாரா. அது ஜீ தமிழில் போடுறாங்க, விரைவில் போடுறாங்க. ஐ திங்க் பொங்கலுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் பார்ப்பேன் கைஸ், கண்டிப்பாக நான் பார்ப்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் கூட கேட்டார், எத்தனை தடவை நீ அந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு கேட்டார். எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு சலிக்காத ஒரே படம் காந்தாரா தான். காந்தாரா ஐ லவ் திஸ் ஃபிலிம், எக்ஸ்ட்ரானரி. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, மற்ற சீரியல் நாளைக்கு சண்டே ஸ்பெஷல், கார்த்திகை தீபம், சிலம்பாட்டம் எல்லாம் பார்க்க ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே டன். வேறு என்ன, வாரிசு சீரியல் என்ன கேஸ், நம்ம வாரிசு சீரியலில் இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் வர மாதிரியே இல்லை. ஐ திங்க் ஜெயம் ரவியும் த்ரிஷாவும் உனக்கும் எனக்கும் சம்திங் உனக்கும் எனக்குன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தில் இப்படி தான் வந்து அவள் ஃப்ரெண்டோட லவ்வை வந்து அந்த லெட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அதை வீட்டுக்கு எடுக்க போவாங்க பார்த்தீங்களா, யார், த்ரிஷாவும் ஜெயம் ரவியும் வீட்டுக்கு எடுக்க போகும்போது நாய்கிட்டேலாம் மாட்டி சண்டை போட்டு எடுக்க போவாங்களே, அந்த சீன் மாதிரியே இந்த வாரிசு சீரியலில் இருந்தது. நான் நினைக்கிறது தப்பாக ரைட்டான்னு தெரில, எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
சரிங்களா. ஏன்னா அதே மாதிரி தான் அந்த அந்த இவே வீட்டில் போய் இது எடுக்க போகிறாங்க, கதவை உடச்சி பூட்டெல்லாம் உடச்சி எடுக்க போயிட்டுருக்குறாங்க 2 பேரும். யார், சிபியும் தமிழும் அதே மாதிரி தான் போகிறாங்க. ஸோ அப்படியே சினிமாவை காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்குது. அவ்வளோதான் கைஸ். நான் மற்ற சீரியல் நான் உண்மையை சொல்கிறேன், நான் பார்க்கல, அதனால் என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது. சரிங்களா. ஆனால் வீரா சீரியல் வந்து ரிவ்யூ போட்டாங்க, அது ப்ரிவ்யூ போட்டாங்க, பார்த்தேன். அதில் என்னடான்னா நம்ம சாரு கிட்ட வந்து தெரியாமல் இப்படின்னு திரும்பல வீரா நினச்சி ஐ லவ் யூ சொல்லிடுவாராட்டிருக்கு மாறன். ஸோ வீரா வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகி சாருவை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாறன், நீ இப்படி என்னை ஏமாத்துவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் வீரா வந்து மாறனை கத்திக்கிட்டே இருக்கிறது தான் பொழப்பாட்டிருக்குது. சரி, அதான் உண்மை. 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காமிச்சா தானே சீரியல் பார்ப்பாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் வீரா வந்து மாறனை திட்டிக்கிட்டே இருக்கிறது தான் பொழப்பா? நல்லாவா இருக்குது? அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தால் எவன் பார்ப்பான்? இப்போ டிஆர்பி ரேட்டிங் குறையத்தான் செய்யும். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். வேறு நான் கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இந்த இப்போ கூட காந்தார ஆடு ஓடிட்டுருக்குது. ஸோ இதயம் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் தான் முடிவாட்டிருக்குது கைஸ். அப்போ திலகா பாட்டி வந்து ஒன்று மைண்டில் நினைக்கிது. என்ன நினைக்கிதுன்னா, நீங்கள் கல்யாணத்தை நடத்துறதுக்கு பிளானை போடுங்க, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளானை போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இங்கிட்டு கிளம்பிருச்சு. யார்? திலகா பாட்டி, மீனாவோட அம்மா. ஸோ ஆக மொத்தத்தில் எங்கிட்ட என்ன பிரச்சனை நடந்தாலும் எங்களுக்கு ஆதி பாரதி அந்த குழந்தைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தால் போதும். சரியா? அவ்வளோதான் எங்களுக்கு வேணும். இதை நீங்கள் எப்படி கதையை முடிப்பீங்களோ, என்ன செய்வீங்களோ, என்னமோ பண்ணிட்டு போங்க ஐயா. சரியா? ஒரே வார்த்தை தான். இது நம்ம நீ வளவளா கொலன்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு காண்டாயிர மாட்டேருக்குது. ஸோ மொத்தத்தில் எங்களுக்கு இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தால் போதும் ஐயா. சரியா? மித்ரா கட்டில் எவன் தாலி கட்டினா என்ன, திலகா அம்மாவோட அந்த அண்ணன் பையன் தாலி கட்டினா என்ன, இல்லை இந்த விக்கி தாலி கட்டினா நம்மளுக்கு என்ன? சரியா? பாரதி கூட ஆதி சேரணும், அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கிடைக்கணும். இவளுக்கு பாரதி கூட ஆதி கிடைக்கிறானா இல்லையா, பிடிச்சி புருஷன் கிடைச்சா இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு 2வது விஷயந்தான். எங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கிடைக்கணும், அவ்வளோதான். மெயினாக தமிழ், அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அந்த குட்டி பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அதனால் இந்த 2 குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா வேணும். அதனால் அவங்க அப்பா இந்த குடும்பத்தை நல்லபடியாக சேர்த்து வச்சுருங்க டைரக்டர் சார். சரிங்களா? ஓகே. வேறு என்ன, மண்டே பார்க்கலாமா? கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய பேர் நல்ல வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் நிறையா பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, மண்டே பார்க்கலாம் மகேஷ். ஆனால் மண்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ டியூஸ்டே பார்க்கலாம். சரியா? மண்டேவோட எபிசோடை வந்து நம்ம டியூஸ்டே பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே, சரி, ஓகே, பாய்.